ஏண்டா 7 கழுத வயசாகுது உனக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லையான்னு யாராவது வையிறதா பார்த்துருப்பீங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமும் மெச்சூரிட்டியே இல்லாம இருந்தா யாருமே உங்களை மதிக்கவே மாட்டாங்க. மற்றவங்க உங்களை மதிக்கணும், நீங்க சொல்றத அவங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட மெச்சூரிட்டி லெவல் உங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும், இல்ல அதை விட அதிகமா இருக்கணும். ஆனா நிறைய பேருக்கு மெச்சூரிட்டினா என்ன, நான் மெச்சூர் ஆயிட்டேனா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த 7 அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஒரு மெச்சூரான பர்சனா இல்ல இம்மெச்சூரான பேசனான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நான் சொல்ல போற ஒவ்வொரு அறிகுறியும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ முடியும் போது 7ல உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் மேட்ச் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்க்குற எத்தனை பேர் மெச்சூரா இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன், கமெண்டை படிக்கிறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டினா என்னன்னு பார்க்கலாம். மெச்சூரிட்டினா மன வளர்ச்சி. நம்ம வளரும் போது உடல் அளவுல மட்டும் இல்லாம மனதளவுலையும் வளர்ச்சி அடைகிறது தான் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏஜுக்கும் மெச்சூரிட்டிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலர்லாம் கம்மியான வயசு தான் இருக்கும், மெச்சூரா இருப்பாங்க. ஒரு சிலர் வளர்ந்தும் மெச்சூரிட்டியே இல்லாம இருப்பாங்க. நான் மெச்சூரிட்டி பத்தி சொல்ல போற ஒரு சில விஷயங்கள் உங்களால ஏத்துக்க முடியாம இருக்கலாம். ஹியூமன் சைக்காலஜில இருக்கிற 7 விஷயங்களை தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது மூலமா நீங்க மெச்சூரா இம்மெச்சூரான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, நீங்க உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க லவ்வர்னு யாரு மூலமாவது ஹேட் ஆயிருந்தீங்கன்னா உடனே உங்களோட ஃபீலிங்ஸை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்ல இன்ஸ்டாகிராம்ல போடுவீங்களா? இப்ப நீங்க ஒரு இம்மெச்சூர் பர்சனா இருக்கீங்கன்னு சைக்காலஜில சொல்றாங்க. இப்படி பண்றதுக்கான உண்மையான ரீசன், நீங்க யாரு மூலமா ஹேட் ஆயிருக்கீங்களோ அவங்க உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்து உங்க மேல பரிதாபப்படணும், உங்களை புரிஞ்சுக்கணும்னு ஸ்டேட்டஸ்ல போடுறீங்க. ஆனா இப்படி பண்றதுனால உங்க கான்டாக்ட்ல இருக்கிற மத்தவங்க உங்க ஸ்டேட்டஸை பார்க்கும்போது ஏன் இப்படி ஸ்டேட்டஸ் போடுறான்னு ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஆனா திரும்ப திரும்ப உங்களோட ஃபீலிங்ஸை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ணும்போது இவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சிருவாங்க. அப்போ உங்களோட மதிப்பு அவங்க மத்தியில குறைஞ்சிடும். இப்படி பண்றதுனால முன்னாடி கேர் பண்ண பர்சன் கூட இப்போ உங்களை கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்களும் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு இம்மெச்சூர் பர்சனா இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுவே ஒரு மெச்சூரான பர்சனா இருந்தாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகளை யாருக்குமே தெரியாம பார்த்துப்பாங்க. அவங்க மேல ரொம்ப கேர் பண்ற யாராவது ஒருத்தவங்க கிட்ட மட்டும்தான் அவங்களோட பிரச்சனையை ஷேர் பண்ணுவாங்க. அதனால உங்களோட ஃபீலிங்ஸை எப்பயுமே ஸ்டேட்டஸ்ல போடாதீங்க. அந்த பிரச்சனையை தீர்க்க என்ன வழியோ அதை யோசிங்க. நம்பர் 2, கோவப்படுறதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனோட இயல்பு தான். அப்படி உங்க வாழ்க்கையிலையும் யாரு கூடயாவது கோவப்பட்டு அவங்க கூட சண்டை போட்டிருக்கலாம். இப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ஃபேமிலி யாரு கூடயாவது சண்டை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களா போய் பேசியிருக்கீங்களா? இல்ல என் மேலலாம் தப்பே இல்ல, அவன் அப்படி பண்ணதுனால தான் அப்படி கோவப்பட்டேன், நானும் அவங்கிட்ட போய் பேச முடியாது, அப்படி அவனா வந்து பேசினா பாப்போம், நானும் போய் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க ஒரு இம்மெச்சூர் பர்சனா இருக்கீங்கன்னு சைக்காலஜில சொல்றாங்க. ஏன்னா இப்படி ஒருத்தவங்க மேல கோவம் இல்ல மனக்கசப்பை வச்சிருக்கும் போது அவங்க உங்க மனசுல அடிக்கடி வர ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்கள பத்தின நெகட்டிவான தாட்ஸ் தான் எப்பயுமே உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால உங்களோட வேலையை உங்களால சரியாவே செய்ய முடியாது. இப்படி நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசாம கோவத்தை வச்சிருக்கும் போது இதனால பாதிக்கப்பட போறது என்னமோ நீங்க தான். ஆனா அதுவே ஒரு மெச்சூரான பர்சனா இருந்தாங்கன்னா அவங்க மேல தப்பே இல்லைன்னா கூட மன்னிப்பு கேட்டு இல்ல அவங்கள மன்னிச்சு கொஞ்ச நேரத்திலே சகஜமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பண்றதுனால அவங்களோட மைண்டும் ஃப்ரீ ஆகிடும், அவங்களோட வேலையை அவங்களால கரெக்டா பண்ண முடியும். அதனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை உடனே சால்வ் பண்ணிருங்க, யாரு மேலையும் மனக்கசப்பா வச்சிருக்காதீங்க. இந்த மாதிரி நடந்துக்கிறது தான் ஒரு மெச்சூரான பர்சனுக்கு முக்கியமான அறிகுறியா சைக்காலஜில சொல்றாங்க. நம்பர் 3, நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலையும் மத்தவங்க கிட்டயே ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குமா இல்ல இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப யாருக்கிட்டையும் ஒப்பீனியனே கேட்க கூடாதானா? தேவைப்படும் போது கேட்கலாம், ஆனா முடிவு உங்களுடையதா இருக்கணும். ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தவங்க அட்வைஸை கேட்டு தான் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்களாம். என்னோட ஃப்ரெண்ட் இந்த கோர்ஸ் எடுத்தா அதனால நானும் சேர்ந்து இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு கோர்ஸை சூஸ் பண்றாங்க. இதனால தான் பல பேர் வேலைக்கு போகும்போது வேலை பிடிக்காமயே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி மத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டு பண்றது மூலமா ஏதாவது தப்பாச்சுன்னா அவங்களால தான் அப்படி ஆச்சு, இவங்களால தான் இப்படி ஆச்சுன்னு ரீசன் சொல்லி தப்பிச்சிடலாம்னு அவங்க ஆள் மனசுல அந்த எண்ணம் இருக்கிறதா சைக்காலஜில சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் இம்மெச்சூரா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால இனிமேலாவது மத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்காம உங்களோட முடிவை நீங்களே எடுங்க. நம்பர் 4, ஒரு சிலருக்கெல்லாம் யாருக்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு உங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஆசாசையா வளர்த்த ஒரு நாய்க்குட்டி இறந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்டும் ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்காங்க. ரொம்பவே சோகமா இருக்கானேன்னு அவங்களோட மூடை சேஞ்ச் பண்ற மாதிரி ஏதாவது ஜோக் சொல்லி அவனை சிரிக்க வைக்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இம்மெச்சூர் பர்சனா இருக்கிறதா சைக்காலஜில சொல்றாங்க. சோகத்துல இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்த நினைக்கிற உங்க நல்ல
உள்ளம் எனக்கு புரியுது. ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட மூடுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்குமா. சோகமா இருக்கும்போது கூட இருக்கிற பீப்புள்ஸும் அவங்களோட சேர்ந்து வருத்தப்படுற மாதிரி பேசினா தான் அவங்களுக்கு பிடிக்குமா. இப்படி அவங்க மூட சேஞ்ச் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணா அவங்களுக்கு உங்க மேல கோபமும் எரிச்சலும் தான் வருமா. நம்பர் 5, நீங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்க இல்ல வேலைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு மேல டீச்சர் ஓனர்னு யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது அதை பண்ணாம போயிட்டீங்க இல்ல அதை சொதப்பிட்டீங்கன்னா அவங்க உங்க மேல கோவப்பட்டு ஏன் இப்படி பண்ணுனேன்னு கேட்கும்போது, சார் நான் மறந்துட்டேன், இதனால தான் ஒர்க் பண்ணல, அவங்களால தான் இப்படி ஆச்சுன்னு ஏதாவது ரீசன் சொல்லி தான் மேல தப்பே இல்லைன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தப்பிக்க பார்க்குற எல்லாருமே ஒரு இம்மெச்சூர் பர்சனா தான் இருக்காங்கன்னு சைக்காலஜில சொல்றாங்க. ஏன்னா இப்படி ரீசன் சொல்லி தப்பிக்கும் போது சைக்காலஜிக்கலா உங்க மனசுல அடுத்த வாட்டியும் ஏதாவது ரீசன் சொல்லி தப்பிச்சிடலாம்னு ஒரு எண்ணம் வரும். அதனால அடுத்த தடவையும் அவங்க அந்த ஒர்க்கை கரெக்டா பண்ணாம போக சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நம்பர் 6, ஒரு சிலர்லாம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. இப்படி இருக்கிறத ஓவர் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. இதுவும் தவறான விஷயம் தான். எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு குழந்தை வந்து பால் வச்சு விளையாட கூப்பிடுதுன்னு வச்சுக்கலாம். இந்த வயசுல போய் குழந்தை மாதிரி விளையாடுனா என்னை என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காம அந்த குழந்தையோட போய் விளையாடுறீங்கன்னா நீங்க ஒரு இம்மெச்சூர் பர்சனா இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி விளையாடும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் குறையும், உங்களால அந்த குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். நம்பர் 7, ஒரு மெச்சூர் பர்சன் எப்பயுமே அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் ரொம்ப மெச்சூரா இருக்கேன்னு நினைக்கவே மாட்டாங்களாம். அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க தயக்கமே பட மாட்டாங்களாம். உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி கேட்கும் போது அந்த விஷயத்தை பத்தி சரியா தெரியலனா கூட அதை பத்தி தெரிஞ்ச மாதிரியே நடிக்கிற எல்லாருமே ஒரு இம்மெச்சூர் பர்சனா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி பண்றதுனால அவங்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையுமே லேர்ன் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலனா அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, மற்றவங்க முன்னாடி உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு காட்டிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க இந்த வீடியோல ஒரு மெச்சூர் பர்சன் எப்படி இருப்பாங்க, ஒரு இம்மெச்சூர் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு நான் சொன்ன இந்த 7 அறிகுறிகளை வச்சே தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த 7 அறிகுறிகளில் நீங்க எத்தனை இதுல கரெக்டா இருந்தீங்கன்னு உங்களோட பாயிண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும். அடுத்து நான் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.